வாங்க மல்லி சமையலில் இன்றைக்கி புடலங்காய் 65 செய்ய போகிறோம். அதுக்கு நான் புடலங்காவை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் 1 கப் கடலை மாவு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், இப்போ 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மோர் குழம்பும் புடலங்காய் சில்லி இதுதான் இன்றைக்கி நம்மளோட லஞ்சு. 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி நல்லா சுட சுட சாதம் வச்சு மோர் குழம்பு வச்சு இந்த சில்லியை தான் நம்ம இன்றைக்கி நல்லா பொரித்து சுட சுட சாப்பிட போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு நம்ம திரும்ப கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம கிளறி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக அதிலே தண்ணி ஊறும், அதனால் தேவையில்லை தண்ணி. இல்லை தண்ணி கொஞ்சம் கசியாமல் இருந்துச்சுன்னா வேணால் நம்ம கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. பாருங்கள் நல்லா அந்த தண்ணி கொஞ்சம் விட்டு கொலன்னு இருக்குது. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியானது ரெசிபி தான். நல்லா சுட சுட நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம புடலங்காய் சில்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மோர் குழம்பு வச்சு ஆல்ரெடி மோர் குழம்பு சாப்பாடு வச்சாச்சு. சுட சுட இந்த சில்லியை பொரித்து நம்ம சாப்பிட்றலாம். அவ்வளோதான், நம்ம புடலங்காய் சில்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை போலையே நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சுட சுட சாப்பாடு ரெடி, மோர் குழம்பு ரெடி. இப்போ நம்ம சில்லியை வச்சு சாப்பிட்றலாம். அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம லஞ்சு ரெடி. சூப்பரான மோர் குழம்பு புடலங்காய் சில்லி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.